அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம YouTubeல ஒரு சீரிஸ் பார்த்துட்டு இருந்தோம். என்ன சீரிஸ் அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வரிசையா தமிழ் சொசைட்டில ஃபுல்லா பார்த்து முடிச்சோம். அடுத்தது எக்கனாமிக்ஸ், இப்ப பாலிட்டி வந்து போய்க்கிட்டு இருக்கு. ஸோ, இதுல பார்த்தீங்க அப்படின்னா, பிஒய்க்யூ வந்து ஒரு கொஸ்டின் பேங்கா இருந்தா நல்லாருக்கும் அப்படிங்கிறத நெறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க. ஸோ, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்ப நமக்கு கடந்த 2020 இருந்து 2025 வரைக்கும் தமிழ் சொசைட்டில கேட்ட கேள்விகள மட்டும் தொகுத்து நம்ம ஒரு பிஒய்க்யூ புக்கா வந்து போட்டுரும். சரிங்களா? ஸோ எல்லா எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சில என்னென்ன எக்ஸாம்லாம் நடக்குதோ, எல்லா எக்ஸாம்ல இருந்தும் தமிழ் சொசைட்டிலருந்து என்ன கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத தொகுத்து நம்ம ஒரு புக்கா போட்டிருக்கோம். ஸோ பிஒய்க்யூ அப்படிங்கிறது எல்லா இடத்துலயுமே கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஓகேங்களா? நெறைய இடத்துல நீங்களே பிடிஎஃப் வந்து பார்த்திருப்பீங்க. அதுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்க்கிறப்ப, மத்த பிஒய்க்யூ எல்லாமே எக்ஸாம் பேசிஸ்ல இருக்கும். இந்த வருஷம் இந்த எக்ஸாம் நடக்குதுன்னா, அந்த எக்ஸாம்ல என்னென்ன ஆ பிஒய்க்யூ கொஸ்டின்ஸ் இருக்கு. தமிழ் சொசைட்டினா, தமிழ் சொசைட்டி கொஸ்டின்ஸ் என்னலாம் இருக்கு? அப்படிங்கிற அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து நமக்கு இருக்கும். ஆனா, நம்ப புக்ல எப்படி ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்பளோட ஸ்டடி பர்ப்பஸஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிற மாதிரி, நம்மளோட ரிவிஷன் பர்ப்பஸஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிற மாரி, அந்த கொஸ்டின்ஸ எல்லாத்தையுமே எடுத்து, தனித்தனியா டாபிக் வைஸ் பிரிச்சு, டாபிக் வைஸ் நமக்கு கொஸ்டின்ஸ வந்து குடுத்துருக்காங்க. என்ன டாபிக் வைஸ்னா என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு ஆர்க்கியாலஜிக்கல் சைட் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கோங்க. அதுல தொல்லியல் தளங்கள் அப்படின்னு சொல்லி தனியா இருக்கு. தொல்லியல் ஆய்வாளர்கள பத்தின கேள்விகள் இருக்கு. அரிக்கமேடுலருந்து கேள்விகள் வந்திருக்கு. கீழடியிலருந்து கேள்வி வந்திருக்கு. ஆதிச்சநல்லூர்லருந்து கேள்வி வந்திருக்கு. அப்ப ஆதிச்சநல்லூர்லருந்து இவ்வளோ நாளைக்கு எவ்வளோ கேள்வி வந்திருக்கு. அரிக்கமேடுலருந்து எவ்வளோ கேள்வி வந்திருக்கு. அது எல்லாத்தையுமே தனியா எடுத்து வச்சு, அத ஒரு தலைப்பா போட்டு நம்ம புக்கா ரெடி பண்ணியிருக்கோம். அதான் ஆரிக்கமேடுனா, அதுக்கு கீழ அரிக்கமேடுலருந்து வந்த கேள்விகள் மட்டும் இருக்கும். கீழடினா அதுக்குள்ள இருந்தே வந்த கேள்விகள் மட்டும் இருக்கும். இப்ப நம்ம படிக்கிறப்ப ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கீழடிங்கிற இந்த டாபிக்க படிச்சுட்டு, கீழடிய எடுத்து இருக்கக்கூடிய கேள்விகள பார்க்கிறப்ப, கீழடியிலருந்து என்ன மாதிரியான கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு? அப்படிங்கிற ஒரு புரிதல் நமக்கு கிடைக்கும். அப்ப என்ன ஏரியாலாம் கவர் பண்ணிட்டாங்க டிஎன்பிஎஸ்சி, என்ன ஏரியாவ கவர் பண்ண போறாங்க? அப்படிங்கிற ஒரு டிஃபரன்ஸ் புரிஞ்சிரும். அந்த டிஃபரன்ஸ புரிஞ்சுக்கிட்டு நம்ம மறுபடியும் செகண்ட் ரிவிஷன் பண்றப்ப, கேட்கப்படாத இடத்த இன்னும் கொஞ்சம் அழுத்தி படிச்சோம் அப்படின்னா, ஈஸியா கீழடியிலருந்து கேள்விகள கேட்டா எழுதிறலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு டாபிக்குமே நமக்கு தமிழ் சொசைட்டில இருக்கக்கூடிய ஒவ்வொரு டாபிக்குமே, ஒவ்வொரு தலைப்புகளுக்கு கீழயும் யார் யார பத்தி என்னென்ன கேள்விகள் இதுவரைக்கும் வந்திருக்கு, அப்படிங்கிறத ரொம்பவே பிரிச்சு, ரொம்பவே தெளிவா குடுத்தாச்சு. சரிங்களா? இப்ப ருக்மணி லட்சுமிபதி அம்மையார் இருக்காங்க அப்படின்னா, அவங்கள பத்தி என்ன மாரியான கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. அந்த கேள்விகள எடுத்து பார்த்தாலே தெரியும். ஒரு சில கேள்விகள தாண்டி அவங்கள பத்தி கேட்கறதுக்கு வேற எதுவுமே இருக்காது. திருப்பி, திருப்பி அதே தான் வந்திருக்கும். ஓகேங்களா? இப்ப நம்ப ஆல்ரெடி கன்வென்ஷனலா வச்சிருக்கக்கூடிய பிடிஎஃப்ஸ்ல பார்க்கிறப்ப என்ன இருக்கும்னா, எக்ஸாம் வைஸா இருக்கும். முன்னாடி ஒரு கேள்வி பார்த்திருப்போம். அந்த கேள்வியே மறுபடியும் அதே கேள்வி பின்னாடி வரும். ஆனா, அதையும் நம்ம புதுசா படிக்கிற மாரி தான் இருக்கும். ஆனா, இந்த இடத்துல அப்படி இருக்காது. டாபிக் எடுத்தோம்னா, டாபிக்க டாப் டூ பாட்டம் கவர் பண்ணி முடிச்சிடலாம். இன்க்ளூடிங் பிஒய்க்யூ ஓட சேர்த்து. அதுதான் இந்த புக்கோட ரொம்ப பெரிய சிறப்பம்சமாக இருக்கு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் டிஎன்பிஎஸ்சில குடுத்த கேள்விகள், அவங்க குடுத்த பதில்கள், அத அப்படியே எடுத்து வச்சிருக்கோம். சரிங்களா? ஸோ இது ரொம்ப, 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 ரொம்ப பிரிப்பரேஷனுக்கு ரொம்ப மச் நீடடான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ மறக்காம பிஒய்க்யூவ பத்தி படிக்கணும் அப்படிங்கிறது நெறைய பேருக்கு தெரியாமயே இருக்கும். சரிங்களா? நெறைய பேர் வந்து சீனியர் ஆஸ்பிரண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, முன்னாடிலாம் பிஒய்க்யூ அப்படிங்கிறதே ஒரு கான்செப்ட்டே படிக்க மாட்டாங்க. ஆனா, இப்போ வரக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸ் எல்லாருமே பிஒய்க்யூ எடுத்து அதிலயும் வொர்க் அவுட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப பிஒய்க்யூவோட ரோல வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிஒய்க்யூவோட இம்பார்ட்டன்ஸ புரிஞ்சுக்கோங்க. இதிலிருந்து கேட்கப்படக்கூடிய கேள்விகள் நமக்கு நம்ப எழுதக்கூடிய எக்ஸாம்ல அப்படியே வரும். ஓகேங்களா? அதாவது இதே கேள்விகள் வரலனாலும், இந்த கேள்விகள்லேருந்து படிச்சு நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா? அது எல்லாமே அப்படியே அடுத்தடுத்த தேர்வுகள்ல கேள்விகளா வந்துகிட்டு இருக்கு. அப்படிங்கிறப்ப நம்மளோட பிரிப்பரேஷன்ல ஒரு இன்டெக்ரல் பார்ட் தான் இந்த பிஒய்க்யூ அப்படிங்கிறது. ஸோ இந்த பிஒய்க்யூ உங்களோட பிஒய்க்யூ பிரிப்பரேஷன ஹெல்ப் பண்றதுக்காக தான் ஃபர்ஸ்ட்டு தமிழ் சொசைட்டி புக் ரெடியா இருக்கு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக்ஸ், பாலிட்டின்னு வரிசையா ஒவ்வொரு புக்கா நம்ம ரிலீஸ் பண்ண போறோம். ஸோ இந்த ஒரு டேட்டா பேஸ நீங்க கையில வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்க பிரிலிம்ஸ் கிளியர் பண்றது ரொம்ப, ரொம்ப, ரொம்ப ஈஸி ஆயிரும். அதே மாரி அ குரூப் 1, குரூப் 2, குரூப் 2ஏ, குரூப் 4 இந்த பிரிலிம்ஸ் எக்ஸாம்ஸ் எல்லாத்தையும் ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். நமக்கு குரூப் 2ஏ மெயின்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பிஒய்க்யூ செட் அப்படிங்கிறது ரொம்ப, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே. எக்ஸாம் கிளியர் பண்ணணும்னா இந்த புக்க கையில வச்சு நம்ம படிச்சிரணும். சரிங்களா? வேற காம்ப்ரமைஸே கிடையாது அந்த இடத்துல. ஓகேவா? ஸோ எப்படி இந்த புக்க நம்ப ஆர்டர் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். ஸோ இந்த பிஒய்க்யூ புக்க நீங்க ஆர்டர் பண்ணணும்னு நெனச்சீங்க அப்படின்னா, நம்மளுடைய சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி டாட் ஸ்டோர் அப்படிங்கிற வெப்சைட்ல கூட நீங்க போய் ஆர்டர் பண்ணிக்கலாம். யூசுவலி அமேசான்ல எப்படி
ஆர்டர் பண்ணீங்களோ, அதே மாரி தான். இல்ல கால் பண்ணி ஆர்டர் பண்ணணும்னு நெனச்சீங்கனாலும், ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு நீங்க கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம். டைரக்ட்டா உங்க வீட்டுக்கே வந்து அட்ரஸ் நீங்க புரொவைட் பண்றப்போ, உங்க வீட்டுக்கே டைரக்ட்டா கொரியர் அனுப்பிரும். சரிங்களா? ஸோ எக்ஸாம் பிரிப்பரேஷன்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அத ஒண்ணு மனசுல வச்சுக்கோங்க. சரியா? தேங்க் யூ. ஆல் தி பெஸ்ட்.